வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த நோய்களிலிருந்து அவங்க விடுபடுவதற்கு எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற கூடுதல் தகவல்களையும் விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீரிழிவு நோயாளிகள் வந்து இருக்கக்கூடியவங்க, அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது உணவில் கார்போஹைட்ரேட்டுகள் வந்து 3 வடிவங்களில் காணப்படும்: ஸ்டார்ச், சர்க்கரை மற்றும் நார்ச்சத்து. ஸ்டார்ச், சர்க்கரை இது 2 இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸாக உடைக்கப்படும். இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் போயிட்டு சுகர் ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தெரிஞ்சுக்கோங்க. நீரிழிவு நோயாளிகள்லாம் வெள்ளை அரிசி, வெள்ளை மாவு மற்றும் வெள்ளை ரொட்டி, வெள்ளை பாஸ்தா, தானியங்கள், பிஸ்கட்டு மற்றும் வேக வைத்த உணவுகள் உள்ளிட்ட இந்த மாதிரி வெள்ளை மாவால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பயனடையலாம். ஏன்னா அதுதான் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளாகவே இருக்குது. ஸோ அந்த உணவுகள் வந்து நீங்கள் தவிர்த்துடணும். தவிர்க்க வேண்டிய இன்னும் சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே இருக்குது. இப்போ சர்க்கரை உணவுகளில் ஊட்டச்சத்து மதிப்பு குறைவாகவோ அல்லது இல்லாமலே இருந்தாலும் அது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை அதிகரிக்க செஞ்சு எடை அதிகரிப்பதற்கும் மாரடைப்பு ஏற்படுவதற்கும் காரணமாயிடும். அதனால் நீங்கள் கேக்குகள், குக்கீஸ்கள், மிட்டாய்கள், சாக்லேட்டுகள், இனிப்புகள், சிரப்கள் இதெல்லாமே பெரும்பாலான கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள், அந்த மாதிரி அமிலங்கள் இருந்தக்கூடிய பானங்கள், வேக வைத்த உணவுகள், சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், இது எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். அதனால் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு தானியங்கள், முழு கோதுமை ரொட்டி, இயற்கை இனிப்புகள் கொண்ட பழங்கள் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடும். பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பன்றி இறைச்சி மற்றும் சலாமி போன்ற பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் பல தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் இருக்குது. இவை புதிதாக வந்து சாப்பிடுவது கிடையாது. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது புற்றுநோய், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே அதிக ஆபத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்திடும். நீரிழிவு நோயாளிகளாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய இறைச்சிகள், வறுத்த மீன்களை உட்கொள்வதை தவிர்க்கணும் அல்லது கட்டுப்படுத்துகிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா தோல் நீக்கப்பட்ட கோழி, மெலிந்த புரதம் இருக்கக்கூடிய கோழி, முழு முட்டை மற்றும் மீன் ஆகியவற்றை வந்து பார்த்தோம்னா அசைவ உணவு உண்பவர்கள் சாப்பிடலாம். மீனெல்லாம் ஆரோக்கியமான முறையில் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அளவாக நீங்கள் சாப்பிடணும். நீரிழிவு நோயாளிகளுக்கு சைவ உணவு விருப்பம் வந்து இருக்குது அப்படின்னா பீன்ஸு, பருப்பு கொட்டைகள், சோயா பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சைவ உணவு உங்களுக்கு பிடிக்கலன்னா இது எடுத்துக்கலாம். சைவ உணவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடலாம். பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைகள் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது. கேக்குகள், பேஸ்ட்ரிகள் மற்றும் குக்கீஸ்கள் போன்ற பெரும்பாலான இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. மிட்டாய்களில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இவற்றில் வந்து பாதுகாப்புகள் மற்றும் செயற்கை இனிப்புகளும் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிச்சிடும். ஸோ இப்படிப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு எப்போதுமே நன்மை தரும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. மிட்டாய்களை வந்து எதிர்த்து இருக்குங்க, அதை வந்து நீங்கள் மிட்டாய்களை எடுத்துக்காதீங்க. ஆனால் அது வந்து காய்கறிகள், இந்த மாதிரி கொட்டை வகைகள், பழங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். அந்த பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். வறுத்த உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எல்லாமே ஆரோக்கியமற்ற நிறைவு ஊற்ற கொழுப்புகள் நிறைந்திருக்கு. இந்த கொழுப்பு மற்றும் கலோரிகள் மிக அதிகமாக இருக்கிறதால இது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு சுகர் ப்ராப்ளத்தை அதிகப்படுத்திடும். இதய நோய்கள், உடல் பருமன் போன்றவற்றையெல்லாம் அதிகப்படுத்திடும். அப்போ பெரும்பாலான பொரித்த உணவுகள், சோடியம் அதிகமாக இருக்கக்கூடிய துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், நொறுக்கு தீனிகள் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். குறிப்பாக நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன சாப்பிடலாம்னா வறுத்த காய்கறிகள் எடுத்துக்கலாம். வேக வைத்த சர்க்கரை வெள்ளை கிழங்குகள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணும். முழு கொழுப்பு இருக்கக்கூடிய பால் பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. இப்போ முழு கொழுப்பு இருக்கக்கூடிய பாலில் முக்கியமாக நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்குது. இது வந்து இதய நோய் அபாயத்தை வந்து உங்களுக்கு அதிகரிச்சிடும், உடல் பருமனையும் அதிகரிச்சிடும். ஸோ நீரிழிவு நோயாளிகள் வந்து எண்ணெய், அதாவது பால் மற்றும் பால் பொருட்கள், சீஸு, வெண்ணெய் உள்ளிட்ட முழு கொழுப்பு இருக்கக்கூடிய பால் பொருட்களை தவிர்க்கணும். மற்ற பால் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த மற்ற பால் பொருட்களை வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி அதிகமாக கொழுப்புகள், முழு கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய, கொழுப்பு
கொழுப்பு இல்லாத பால் வகைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வச்சிரும். ஸோ குறிப்பாக வந்து பதப்படுத்தப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட காய்கறிகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ குறிப்பாக வந்து காய்கறிகளில் நார்சத்து வந்து அதிகமாக இருக்குது. எனவே இது வந்து மிகவும் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் வடிவம். இருந்தாலும் அனைத்து வகையான காய்கறியுமே நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து நல்லது கிடையாது. பதிவு செய்யப்பட்ட காய்கறிகள், குறிப்பாக உப்பு சேர்க்கப்பட்ட ஊறுகாய், வெண்ணெய், சீஸில் சமைத்தக்கூடிய காய்கறி, இது எல்லாமே நீரிழிவு நோய்களும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் தான். அதற்கு பதிலாக என்ன சாப்பிடணும்னா புதிய காய்கறி வகைகளை சாப்பிடணும். கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை சமைத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரை வகைகளை சேர்க்கணும். காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் வந்து காலை மாலை வேலைகள் வந்து எடுத்துக்கணும். கிரில் செய்யப்பட்டதாகவோ அல்லது வறுத்ததாகவோ வந்து நீங்கள் காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். பச்சை இலை காய்கறிகள், உப்பு சேர்க்காத குறைந்த சோடியம் கொண்ட காய்கறிகள், இது எல்லாமே நீரிழிவு நோய்களுக்கு நன்மை பயக்கும். ரத்தத்தில் அவர்களுடைய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த பிரச்சனை வந்து விடுபட வைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. உலர் பழங்கள் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உலர் பழங்கள் சிறந்த ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டிருக்கு மற்றும் நார்சத்து நிறைந்ததாக இருக்கு. இப்போ துரதிருஷ்டவசமாக உலர் பழங்கள்ல சர்க்கரை நிறைந்திருக்கு. ஸோ அதனால தான் அதை நீரிழிவு நோயாளிகள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா உலர் பழங்கள் வந்து தவிர்த்துருங்க. ஸோ உலர் பழங்கள் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துக்கலாம், சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இப்படி கிடையாது. உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதை அதிகரிச்சிடும். அதனால நீங்கள் ஆப்பிள், வாழைப்பழங்கள் போன்ற புதிய பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நீரிழிவு நோய்களுக்கு வந்து நன்மை பயக்கும். இதில் சர்க்கரை, இயற்கை சர்க்கரை வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது. பானங்கள், இந்த மாதிரி கார்பனேற்றப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ் வகைகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெரும்பாலான பானங்கள் மற்றும் பழச்சாறுகளில் அதிக கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் அதிக சர்க்கரைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ மதுபானங்களில் கூட சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் இப்படிப்பட்ட பானங்கள், திரவங்களை தவிர்க்கணும். நீரிழிவு நோயாளிகள் சுவையூட்டக்கூடிய அல்லது இனிப்பு சேர்க்கப்பட்ட தேநீர், காஃபி, சாக்லேட் பானங்கள், கிரீம் போன்ற காஃபி இதெல்லாமே எடுத்துக்கொள்வது, வழக்கமாக சோடாக்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெற்று தண்ணீரை வந்து குடிக்கலாம். ஸோ வெற்று நீர், அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். சர்க்கரை சேர்க்காத தேநீர், காஃபி எடுத்துக்கலாம். கலோரி பானங்கள் வந்து உங்களுக்கு கலோரிகளினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கக்கூடிய பானங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு இயற்கையான இனிப்புகளை கொடுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணும். தண்ணீருக்கு செய்து சுவை அளிக்கணும்னா வெள்ளரிக்காய் மற்றும் ஆப்பிள் இந்த மாதிரி பழத்துண்டுகளை அதில் போட்டு நீங்கள் அது மாதிரி ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காது, கண்ட்ரோல் பண்ணிடும். காலை உணவுகளில் தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து அவசியம். பெரும்பாலான காலை உணவு தானியங்களில் அதிக அளவு பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை இருக்கும். ஸோ இது வந்து நீரிழிவு நோய்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதால இந்த மாதிரி தானியங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடல் பருமனுக்கும் இது வழிவகுக்கும். இதய நோய், புற்றுநோய் போன்ற அபாயத்தையும் அதிகரிக்கும். ஸோ தானியங்கள்லேயே குறிப்பிட்ட சில தானிய வகைகள் இருக்குது, அதை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இனிப்பு சேர்க்கப்பட்ட காலை உணவு தானியங்களை ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டிலே தயாரிக்கப்பட்ட கிரானோவா, இட்லி, போகா, முழு கோதுமை ரொட்டி இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதால இந்த உணவுகள் எல்லாமே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை கண்டிப்பாக விடுபட வச்சிடும். எந்த விதமான ப்ராப்ளத்தையும் கொடுக்காது. ஆரோக்கியமற்ற, நிறைவு உற்ற அல்லது டிரான்ஸ் கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைவு உரா கொழுப்புகள் இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுலையும் டிரான்ஸ் கொழுப்புகள் அளவை வந்து குறைக்கிறது நன்மை பயக்கும். அதே வேளையில் கொழுப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் எல்லாமே ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்காது. இது நம்மளுடைய உடலில் கெட்ட கொழுப்பினுடைய அளவை அதிகரிச்சுட்டு பொதுவாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, வறுத்த சிப்ஸு, பீட்சா, கேக்கு, குக்கீஸு இது மாதிரிலாம் நம்ம நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த கொழுப்புகளை அதிகப்படுத்தும். அதனால் இந்த உணவுகளுக்கு வந்து அதிக நாட்டம் செலுத்தக்கூடாது. இதுக்கு பதிலாக விதைகள் மற்றும் நட்ஸ், பருப்பு வகைகள், விதைகள் மற்றும் நட்ஸுக்கு, அதாவது வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளி விதைகள், இது மாதிரி வந்து பூசணி விதைகள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அக்ரூட் பருப்புகள், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே ஆரோக்கியமான கொழுப்புகளை கொண்டிருக்கு. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தும். மீன்கள் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறதுல நீரிழிவு நோயாளிகளுக்கு அது வந்து நன்மை பயக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் நீரிழிவு நோயாளிகள்லாம் கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுகளில் வந்து கார்போஹைட்ரேட் அளவு குறைவாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் குறைவாக இருந்தால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும். நார்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வகைகளை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.